நீதிமானுக்கு ஆறுதல். முள் நெருப்பினால் உங்கள் பானைகளிலே சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழற்காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். துன்மார்க்கருக்கு அழிவு வரும் என்று தாவீது முன்னறிவிக்கிறார். இந்த அழிவை பற்றி சொல்லும்போது யூதருடைய பழமொழி ஒன்றை தாவீது இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். பானைகள் சூடேறுவதற்கு முன்பாக அதை சூடேற்றும் விறகுகளை சுழல் காற்று அடித்துக் கொண்டு போய்விடும். பானை சூடேறாது. இதுபோலவே துன்மார்க்கர் தங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களுடைய தீய சிந்தனைகளை அழித்து போடுவார். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று வரும். அவர்கள் நினையாத நாளிலே அவர்களுக்கு சடுதியிலே அழிவு உண்டாகும். தங்கள் அழிவை பார்த்து துன்மார்க்கர் ஆச்சரியப்படுவார்கள். அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ள விரைவாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் துன்மார்க்கரை அழிப்பார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தர் துன்மார்க்கரை அழிக்கும் போது நீதிமான் கர்த்தருடைய பழிவாங்குதலை கண்டு மகிழ்ச்சி அடைவார். துன்மார்க்கன் அழிவதை பார்க்கும்போது நீதிமானுக்கு சமாதானமும் உற்சாகமும் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். துன்மார்க்கன் செலுத்திருக்கும் போது நீதிமான் சோர்ந்து போகிறார். அவர் தன் இருதயத்தில் வேதனைப்படுகிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். சங்கீதம் 73 2, 12, 13. கர்த்தர் துன்மார்க்கர் மீது தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார். இதை பார்க்கும்போது நீதிமான் மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தருடைய நீதி நிறைவேறுவதை பார்த்து ஆறுதல் அடைகிறார். கர்த்தர் இந்த பூமியை தம்முடைய நீதியினால் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு நிச்சயமாய் நிறைவேறும். துன்மார்க்கருக்கு தண்டனை உண்டு. நீதிமான் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவார். தாவீது நீதிமானுடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்லும் போது அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த உலகத்தில் துன்மார்க்கனை தண்டிக்கும் போது நீதிமான் அதை பார்க்கிறார். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். இதுவரையிலும் நீதிமானுக்கு பலன் இல்லை என்று சொன்னவர்கள் இனிமேல் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுவார்கள். மனுஷருடைய சிந்தனை மாற்றமடையும். பூமியிலே தேவன் இல்லை என்று இதுவரையிலும் நினைத்தவர்கள் இனிமேல் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று சொல்லுவார்கள். கர்த்தர் நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு பலன் உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீதிமான்கள் இந்த பூமியை நீதியாய் ஆளுகை செய்வார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நீதிமான்கள் நியாயம் தீர்ப்பார்கள். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பலவீனமுள்ள மனுஷரோ அல்லது ஒரு தேவதூதரோ அல்ல, அல்லது அவர் பேரளவுக்கு தேவன் அல்ல. தேவனுடைய சுபாவமே அவருடைய நாமமாயிற்று. தேவன் தாம் சொல்லுவதை செய்கிறவர், தாம் செய்வதை சொல்லுகிறவர். அவர் மெய்யாகவே துன்மார்க்கனை பழிவாங்குவார். நீதிமானுக்கு பலன் கொடுப்பார். அவர் இந்த பூமியில் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாலஸ்தீனத்தில் ஏராளமான முள் மரங்கள் உள்ளன. அவற்றை விறகுகளாக பயன்படுத்தி தீ எரித்தார்கள். அவை எளிதில் பற்றிக் கொள்ளும், ஆனால் விரைவில் அணைந்து போகும். துன்மார்க்கரும் இது போலவே விரைவில் அழிந்து போவார்கள். தேவன் பூமியில் கலகக்காரர் அனைவரையும் அகற்றிய பிறகு இந்த வசன பகுதி நிறைவேறும். அர்மகதான் யுத்தத்தில் துன்மார்க்கன் அழிவான். அவன் ரத்தம் ஆறு போல ஓடும். இந்த யுத்தத்தில் நீதிமான் துன்மார்க்கனுடைய ரத்தத்தின் மீது நடக்க வேண்டும். அர்மகதான் யுத்தத்தில் துன்மார்க்கனுடைய அழிவை காண்பவர்கள் தேவன் நீதிபரர் என்றும் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் கூறுவார்கள்.